வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேர. முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை மற்றும் கனிம வள அகழ்வுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய திட்டம். இந்தியாவை உரசும் வகையில் சுமந்திரன் அறிவிப்பு. அரசு தலைவர் தேர்தலில் சரத் பொன்சேகாவின் களமிறக்க முடிவுக்கு சஜித் அணி எதிர்ப்பு. தமது அணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவதான செய்திக்கு மறுப்பு. பௌத்த மதத்தை நிந்தித்தால் கடும் நடவடிக்கைகள் பாயம். வெசாக் தினத்தில் ஸ்ரீலங்கா பௌத்த சாசன அமைச்சு எச்சரிக்கை. உலக சமையல் கலையில் வென்ற ஈழத்தமிழ் பூர்வீக பிரினுக்கு குவியும் வாழ்த்து. பிரித்தானியாவின் மாஸ்டர் ஷெஃப் வாகையரான தொழில்துறை மிருக வைத்தியர். பிரித்தானியாவின் ஜூலை மாத பொதுத் தேர்தலுக்கான பரப்புரைகள் ஆரம்பம். நாட்டின் குழப்பங்கள் முடியும் தருணம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். தைவானை சுற்றி வளைத்து மேற்கொள்ளப்படும் படைய பயிற்சியால் பதற்றம். சீனாவை விட்டு பிரிய நினைத்ததால் படைய நடவடிக்கை எனவும் எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் செப்டம்பர் மாத அமர்வின் போது ஸ்ரீலங்கா தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டத்தின் ஆணையை புதுப்பிக்க வேண்டியதின் அவசியத்தை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு உலகில் உள்ள வழக்கு தொடர்நர்கள் ஐநாவினால் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவும் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் எலைன் பியர்சன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக ஆயிரக்கணக்கான தீர்க்கப்படாத சம்பவங்கள் குறித்து தேர்வொன்றை எட்டும் வகையில் சர்வதேச வழக்கு தொடுத்தல் மற்றும் ஏனைய பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஐநாவின் மனித உரிமைகள் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் உள்நாட்டு போரில் மரணித்த அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் தமிழர்களை ஸ்ரீலங்கா அதிகாரிகள் அச்சுறுத்தியதாகவும் தடுத்து வைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. உள்நாட்டு போரின் போது அதன் படைகள் செய்த அட்டூழியங்களை மறைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகங்களையும் மௌனமாக முயற்சிக்கின்றது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் எலைன் பியர்சன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் அதிக சர்வதேச நடவடிக்கைகள் தேவை என்பது தெளிவாகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் மே 18 நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பும் நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டதாகவும் இறுதிக்கட்ட போரின் போது பல பொதுமக்கள் அனுபவித்த பட்டினி நிலைமைகளின் அடையாளமாக அரிசி கஞ்சியை பகிர்ந்த நாள் வரை திருகோணமலையில் கைது செய்ததாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் ஏனைய சிலரையும் மொழிவாய்க்கால் நினைவுகளில் கலந்து கொள்வதையும் தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றிருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் தலையீடு செய்து அதனை தடுத்து நிறுத்தியிருந்தனர் எனவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. 15 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை உணர்ந்து கொள்வதில் உறுதியான முன்னேற்றம் இல்லை என்றும், எனவே மீண்டும் நிகழும் உண்மையான ஆபத்து உள்ளது எனவும் ஐநாவின் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டம் கண்டறிந்தது எனவும் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவங்கள் குறைந்துள்ள போதிலும் சீர்திருத்தம் அல்லது பொறுப்புக்கூறல் இல்லாத நிலையில் காணாமலாக்கப்படும் நடைமுறை பாதுகாப்பு படைகளுக்குள் வேரூன்றி உள்ளது எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரலில் ஒருவரை ரகசிய காவலில் வைத்து தாக்கி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததற்கான ஆதாரங்களை விசாரிக்குமாறும் சட்டமா அதிபரிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கேட்டுள்ளதாக கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் அறிக்கையின் பரிந்துரைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது, அது குறித்து உடனடி மற்றும் நம்பகமான விசாரணைகளை மேற்கொள்வது, பாரிய புதைகுழிகளை விசாரிக்க சர்வதேச தொழில்நுட்ப உதவியை நாடுவது, சுதந்திரமான வழக்கு தொடர் அதிகாரத்தை நிறுவுவது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது ஆகியன அடங்கும்
வழங்குவதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து விதமான செல்வாக்குகளையும் பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுப்பது, அகழ்வு நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது, உலகளாவிய அதிகார வரம்பிற்குட்பட்டு வெளிநாடுகளில் வழக்கு தொடர்வது, ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களை கடுமையாக ஆய்வு செய்வது உள்ளிட்ட அனைத்து பரிந்துரைகளையும் வெளிநாட்டு அரசாங்கங்களும் ஐநா முகவர் நிறுவனங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கண்காணிப்பகம் கூறியுள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய கொடூரமான பதிவை இலங்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ள கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் எலைன் பியர்சன், இது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த துன்பத்தை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் எதிர்காலத்தில் மீறல்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது என கூறியுள்ளார். காற்றாலை மின்சாரம் மற்றும் கனிம மணல் அகழ்வினை மேற்கொள்வதற்கு மன்னார் பொருத்தமான இடம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதனால் காற்றாலை மின்சாரம் மற்றும் கனிம மணல் அகழ்விற்கு எதிராக அடுத்த வாரம் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் ஏற்பாடு செய்த விசேட கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மீன்பிடி சமூகம் இதன் விளைவாக வளமையாக விளைகிற மீன்கள் வகைகள் மாற்றமடைவதும் குறைவதும், நீரோட்டத்தின் திசைகள் வளமை போல மாறாமல் அது மாற்றப்படுவதும், அப்படியான பல காரணிகளின் மூலமாக இங்கே பிடிக்கப்படுகிற மீன்களுடைய தொகை பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதிலேயும் கரைவலை சம்பந்தமான மீன்பிடி முறையிலே பாரிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை வைத்தும் வேறு பல விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். இந்த காற்றாடிகளை மன்னார் தீவோடு சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகிறது. காற்றாடி மின்சாரம் அமைக்கலாம், அதற்கு உகந்த இடங்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகிற இந்த தீவு, இது இந்த செயற்திட்டத்திற்கு பொருத்தமானதே அல்ல என்பது இங்கே வாழுகிற அனைவருடைய நிலைப்பாடும் கூட. இதை சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு இது இந்த இடத்துக்கு பொருத்தமற்றது, இதனாலே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது புலனாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே செய்யப்பட்ட திட்டத்திலே ஏற்பட்ட அந்த திட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட பின்விளைவுகளை, பாதிப்புகளை நிவர்த்தி செய்கிற வண்ணமாக சில மாற்று வழிகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் ஏற்கனவே பிரேரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த விடயங்களை நாங்கள் உடனடியாக கவனத்தில் எடுப்போம். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்கள் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. மன்னாரிலே இருந்து மன்னாருடைய மக்கள் சார்பாகவும் அப்படியான ஒரு செயற்திட்டத்தை செய்வதற்கு அல்லது அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு நாங்கள் வருகிற வாரங்களிலே முயற்சி எடுப்போம். அவருடைய தனியார் காணிகளை கூட அபகரித்து அதை சுற்றி அவர்கள் வேலி அடைத்து அந்த காணிகளை அபகரித்து இந்த செயற்திட்டம் அமல்படுத்தப்படுவது போல தென்படுகிறது. ஆகையினாலே இது சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது. உடனடி சட்ட நடவடிக்கைகள் இதற்கு எதிராக எடுப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி, மன்னாரிலே இருந்து கனிய மண் அகழ்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இலங்கையில் உள்ள கிராஃபைட் எனப்படும் காரிய சுரங்கங்களை கையகப்படுத்த இந்தியா முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரியத்திற்கான தேவை உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நிலையிலேயே இந்தியா இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பௌத்த மத போதனைகளை சிதைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்காவின் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்ர தெரிவித்துள்ளார். புத்த சமயத்தை சித்தரிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
சிறந்த தலைவர்களின் ஆலோசனைப்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் பிகாரை ஆலயங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு தேவையான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சட்ட வரைவுகளுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் புத்த தர்மத்தை சிதைக்கும் சில தரப்புக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான அடிப்படை சட்டத்தை தயார் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தூய தேரவாத பௌத்தம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு உலகில் நிலைத்திருக்க தேவையான சூழல் உருவாக்கப்படுகிறது. 3 மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனையின்படி தர்மத்தை சிதைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக திரிபிடகம் மற்றும் பௌத்த இலக்கியங்கள் தொடர்பான தகவல்களை பிரபலப்படுத்த துறைசார் அறிஞர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைச்சு ஏற்கனவே நியமித்திருக்கிறது. மேலும் தொல்லியல் மற்றும் வரலாற்று காரணிகள் தொடர்பாக வெளியிட்ட திரிபுகள் மற்றும் அறிக்கைகள் சரியானவை அல்ல என்பதை சுட்டிக்காட்ட தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் அடங்கிய குழு செயற்பட்டு வருகிறது. தொல்பொருள் ஆய்வாளர் எல்லாவல மேதானந்த தேரனின் வழிகாட்டலின் கீழ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை பணிப்பாளர் நாயகமும் இதில் ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சு ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தும் அணியும் ஆடைகள் மூலம் தர்மத்தை சிதைப்போருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தமது கட்சியில் எந்தவொரு உறுப்பினரும் அவருடன் இணையப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் சரத் பொன்சேகா இதுவரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உத்தியோகபூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த விடயம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு சரத் பொன்சேகாவால் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் எந்தவொரு கட்சியுடனும் இணையாது சுயேட்சை வேட்பாளராக அவர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுக்களை சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சரத் பொன்சேகா தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் இதுவரை ஐக்கிய மக்கள் சக்தியிடம் எதனையும் குறிப்பிடவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளியிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் கட்சியை விட்டு பிரிந்து சென்றுள்ளதாகவும் வேறு கட்சிகளுடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு உறுப்பினரது ஆதரவும் அவருக்கு கிடைக்காது என ரஞ்சித் மதும பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக்குவதற்காக பாடுபடுபவர்கள் எனவும் ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு சிறுபான்மை கட்சிகளுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி பேச்சுக்களை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுகளை ஜனாதிபதி வேட்பாளர்கள் வழங்குவார்களே, ஆனால் அதுவே தூய்மையான அரசியல் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மார்ச் 12 அமைப்பின் கலந்துரையாடலிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2002ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நோர்வே ஒஸ்லோவிலே தமிழக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கு முறையில் நடைபெற்ற பேச்சில் கூட வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழ்கின்ற பூர்வீக நிலத்தை அங்கீகரித்து தமிழ் பேசும் மக்களுடைய மொழியின் அடிப்படையிலான அவர்களுடைய மொழி சிந்தனையின் அடிப்படையிலான உள்ளக சிந்தனை உரிமையோடு சேர்ந்த ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு தயாரானார்கள். அப்போது இருந்தவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இப்பொழுது இந்த நாட்டின் தலைவர். அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதனை திரும்ப ஏற்றுக்கொள்வார் என்றால் 2004ஆம் ஆண்டிலே அவரும் கூட அதை சொல்லியிருந்தார். ஆகவே இப்பொழுது இருக்கிற சஜித் பிரேமதாசாவோ அல்லது அவருமாசனாய்க்காவோ பிரதானமான வேட்பாளர்கள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் ஒரு தேசிய இனம். அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் சமஷ்டி அடிப்படையில் பேச தயார் என்றால் அதுவே ஒரு தூய்மையான தெளிவான நல்ல பார்வையுள்ள அரசியலாக மாறும்.
இலங்கையின் அதிகாரப்பூர்வ கடன் குழுவுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைவில் கைச்சாத்திட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடனுதவியின் அடுத்த மீளாய்வுக்கு முன்னதாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் பாரிய கடன் வழங்கும் நாடுகளின் அமைப்பான பாரிஸ் கிளப்பின் அதிகாரப்பூர்வ கடன் குழு மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட உள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை சாதகமான முறையில் அமைந்துள்ளதாகவும் அரசாங்க அதிகாரியொருவர் தகவல் தெரிவித்துள்ளார். எனினும் தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் பிணை முறி உரிமையாளர்களுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை. இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதில் இலங்கை அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக குறித்த அரசாங்க அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்படவுள்ள மாங்குளம் வைத்தியசாலையின் பெயர் பலகையில் தமிழெழுத்து பிழை காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆகவே இந்த தமிழ் பிழையை திருத்துமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமாகாணத்தில் மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் மாங்குளம் ஆதர வைத்தியசாலை வளாகத்தை அண்டிய பகுதியில் அமைக்கப்பட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவுக்கான பயணத்தின் போது இந்த வைத்தியசாலை திறந்து வைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் வைத்தியசாலை முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பலகையில் மாங்குளம் என்பது தமிழ் மொழியில் தவறாக எழுதப்பட்டுள்ளது. இதனை மாற்றி தருமாறு பல தடவைகள் உரியவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை அது மாற்றப்படவில்லை எனவும், எனவே திறப்பு விழாவுக்கு முன்னதாக தமிழ் மொழியினை சரி செய்து பெயர் பலகையினை மாற்றி திறப்பு விழாவினை செய்யுமாறு மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் உள்ள கடற்றொழிலாளர்கள் அட்டை தொழிலாளரும் சுருக்கு வலை தொழிலாளரும் பாதிப்படைந்துள்ளதாக இலங்கை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது ஆட்சியில் உள்ள தலைவர்களும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு துணை போவதாக வடமராட்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கடவுளத்தோடு நம்பி இருக்கிற அந்த பாமர மக்களுக்கு அது சரியான பாதிப்பு. ஆகையால் அந்த அட்டத்தொழில் என்று சொல்கிறது உண்மையில் அது கடவுளை வளைக்காத இடங்களை பார்த்து கொடுக்க வேணும். கடவுளை வளைக்க இப்போ சாதாரணமாக இப்போ குடாரப்பை பதில் நிற்கிறோம்னு சொன்னால் அவர் குடாரப்பில் இருந்து இங்கே பருத்தத்துறை வர்றேன்னு சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட கரையாளாக ஓடி வருகிறார். போய் கஞ்சரி வரைய கஞ்சரி கரையாளாக வருகிறார். அப்படியே இருந்தாலும் நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. அட்டத்தொழில் பகல்லாம் பிடிக்கலாம், இரவு பிடிக்க முடியாது. ஆனால் இரவும் செய்கிறார்கள் இங்கே. அப்போ அதாக நீங்கள் பகலில் போகிறதா இருந்தால் நீங்கள் உங்களை குடாரப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கடவுளைக்கு 8ஆவது தூரம், குறிப்பாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உயர நேரி ஓடி நீங்கள் இந்த குறுக்கி ஓடுங்க. அதில் மாட்டிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அந்த கரவலை ஓடுறதால தான் அந்த கரவலை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் விலைகள் அறுக்கப்படுகின்றன. ஒன்று. 2வது மீன் கரைக்கிறாங்க, அது பிரச்சனை இருக்குது. அதே போல் சுருக்கு வலைக்கு அனுமதி இருந்தாலும், சுருக்கு வலைக்கு அனுமதி இருந்தாலும் 2.25 இன்ச்சுக்கு மேலே தான் அனுமதி இருக்குது. 2 முதல் 2.25 இன்ச்சு 2 காலம் இருக்கணும் அனுமதி இருக்கக்கூடிய. ஆனால் அவர்கள் அதுக்கு அனுமதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு செய்யப்படுறதுக்கு அது கீழ்பட்டு இல்லை. அதால் மீனவ மக்கள் முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. வடமராட்சி கிழக்கு மீனவ மக்கள் முற்றுமுழுதாக இந்த அட்ட தொழிலாளையும் சுருக்கோள தொழிலாளரும் பாதிக்கப்படுறார்கள். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சமாஜத்திலுள்ள தலைவர்களும் அதுக்கு ஆதரவாக தான் செயல்படுறார்கள். இதுவரைக்கும் 2010 பிறகு எந்த ஒரு தலைவரும் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமான மீன்பிடி முறையோ எதையுமே நிப்பாட்டினதாக வரலாறு இல்லை. உங்களுக்கு தெரியும் 17 வகையான மீன்பிடி முறை இலங்கத்தின் தடை செய்யப்பட்டிருக்கு. இலங்கை நீர்வள திணைக்களத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவைகள் எதையுமே தடை செய்ய இல்லை. இவைகள் வரப்போகிறது அந்த நான் சொன்ன மாதிரி அப்படியே கையூட்டல் வாங்குறதுக்காகவும் தங்களில் சில தனிப்பட்ட சேவைகளுக்காக மட்டும்தான் இங்கே வருகிறார்கள் ஒழிய மற்றும்படி மக்களுக்கு சேவை செய்ய யாருமே இப்போ தற்போது போட்டியிடுறவர்கள் யாரும் மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கத்தில் அவர்கள் யாருமே இல்லை என்பதையும் கூறி வைக்க விரும்புவோம். கிளிநொச்சியில் 14 வயது சிறுமியொருவர் சகோதரியின் காதலினால் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி மலையாளபுரத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியொருவர் தனது சகோதரியின் காதலனால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக 118 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது.
குறித்த தகவல் கிளிநொச்சி காவல்துறையினருக்கு பரிமாறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் 2023ஆம் ஆண்டு பெரும்போக வேளாண்மை செய்கையில் பாதிப்பை எதிர்நோக்கிய விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நட்டஈட்டு தொகையை அதே திணைக்களத்தில் கடமையாற்றும் நபர் மோசடியான முறையில் பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவலி கமநில கேந்திர நிலையத்திற்குட்பட்ட ஒட்டடி முன்மாரை கண்டத்தில் வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயி ஒருவரின் நட்டஈட்டு தொகையை மோசடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான பெரும்போக வேளாண்மை செய்கை பாதிப்படைந்த நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நட்டஈடு தொகையை பெற்றுக்கொள்வதற்கு வெள்ளாவலி கமநில கேந்திர நிலையத்தினூடாக குறித்த விவசாயி விண்ணப்பித்திருந்தார். குறித்த விவசாயி நட்டஈட்டு தொகையை வெள்ளாவலி கமநில கேந்திர நிலையத்தில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவர் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயியால் பெரும்போக உத்தியோகத்தர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 4ஆம் தேதி பின்னரும் எங்களோட மாமியாரை வீட்டுக்கு சென்று இவர் ஆரோட மோதுகின்றார், இவருக்கு என்ன தெரியுமா, இவருக்கு நான் 2 நாளைக்கு இவருக்கு கணக்கு பார்ப்பேன் என்றும் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். ஆகவே உண்மை என்னுடைய உயிருக்கு ஏதும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அனைத்துக்கும் இவரே காரணமாக அமைவார் என்பதையும் நான் வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். உண்மையிலே இவ்வாறான சம்பவங்கள் எந்ததொரு விவசாயிக்கும் ஏற்படக்கூடாது. இதனை உண்மையாக அனைத்து நான் எழுத்து மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்ற அனைத்து அரசு திணைக்களங்களுக்கும் இவருக்கு உடனடியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்து இவருக்கு உண்மையிலே இவர் விவசாய திணைக்களத்துக்கு கடமை புரிவதற்கு பொருத்தமானவர் என்பதை முதல் தேடி பார்க்க வேண்டும். தேடி பார்த்து இவருக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு காலமும் இது இழுவரில் இருக்கிறதுக்கு சிலவளை நான் யோசிக்கின்றேன். பின்புறங்களிலே அரசியல் விடயங்கள் தோன்றலாம் என நான் நினைக்கின்றேன். உண்மையிலே எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இவ்வாறான நாட்டுக்கு சோறு போடுகின்ற ஒரு விவசாயிக்கு இவ்வாறான சம்பவம் இடம் வருகின்ற போது அனைத்து விவசாயிகளும் இதனை தட்டி கேட்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளிடம் நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுகின்றேன். இலங்கையின் 3வது தேசிய வைத்தியசாலையாக காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையை மாற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மாத்திரம் தற்போது அபிவிருத்தி அடைந்த தேசிய வைத்தியசாலைகள் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு இவ்வாறாக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியர்கள், தாதியர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கராப்பிட்டிய வைத்தியசாலை ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறைக்கு அதிக பங்களிப்பு செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ருகுண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியை வழங்கும் வைத்தியசாலையாக காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலை திகழ்வதாகவும் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொத்துவில் ஆதார வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை அடையாளப்படுத்தும் வெசாக் பண்டிகை இலங்கை வாழ் பக்த மக்களால் கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழர் தாயக பகுதிகளிலும் தோரணங்கள் கட்டப்பட்டு தானங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கௌதம புத்தரின் பிறப்பு, புத்த நிலை மற்றும் பரிநிர்வாணம் அடைந்த புனித நிகழ்வுகளை இந்த நாள் நினைவுபடுத்துகின்றது. இதன்படி தமிழர் தாயகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தோரண அலங்கரிப்புகளுடன் தானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. நடைபெறும்
නියෝජ්‍ය පුස්පතුමාගේ මෙතනගේ සුරතින් මේ බත් පාර්සල් ලබා දීම ඉෂ්ට සිද්ධ කරනවා. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தின் தீர்த்த உற்சவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெண்கள் பால்குட பவனி எடுத்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியுள்ளனர். உலகளாவிய ரீதியில் பிரபலமான மாஸ்டர் செஃப் எனப்படும் சமையற்கலை போட்டிகளில் 20வது போட்டியில் பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட பிரின் பிரதாபன் வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் கிட்டி வருகின்றன. பிரான்சில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட தர்சன் சிறந்த குச்சி பானை தயாரிக்கும் போட்டியில் கடந்த வருடம் வெற்றி பெற்ற நிலையில் இந்த வருடம் பிரித்தானியாவின் மாஸ்டர் ஷெஃப் சாம்பியன் எனப்படும் சமையல் கலையின் பிரதான பாகராக பிரின் பிரதாபன் வெற்றி பெற்றுள்ளார். தொழில்முறை ரீதியில் கால்நடை மருத்துவராக பணியாற்றும் பிரிஸ்டல் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான பிரின் பிரதாபன் 8 வாரங்களாக தொடர்ந்த கடினமான போட்டிகளில் தன்னுடன் போட்டியிட்ட 57 போட்டியாளர்களை வெற்றி கொண்டு இறுதியாக பாகர் பட்டத்தை தட்டியுள்ளார். தனது இந்த வெற்றிக்கு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தனது பெற்றோருக்கு இருந்த தமிழ் பாரம்பரிய உணவு மீதான பிடிப்பே காரணம் எனவும் அவர்களிடமிருந்த அற்புதமான காரமான சமையல் பின்னணியை கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சமையல் கலை தமிழ் பாரம்பரியம் மற்றும் பிரித்தானிய கலவையாக உருவாகியுள்ளதாகவும் பிரின் குறிப்பிட்டுள்ளார். இந்த போட்டியில் நடுவரான ஜான் தெரிவித்த கருத்தில் பிரின் அற்புதமான திறமையுடைய அசாதாரண சமையல்காரர் என்ற புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை ஈச்சிலம்பற்று பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 6 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த நிலையில் மகிழுந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது 6 வயதுடைய நிதர்சன் ஆதித்யா என்னும் சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் சிறுமியின் சகோதரனான 4 வயதுடைய நிதர்சன் ஆதிரேஸ் என்னும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். வெஷாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து 3 கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெஷாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமையின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் 278 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவைச் சேர்ந்த ஊடகவியலாளர் நவரத்னம் கபிலநாத்தின் யாத்திரை நூல் நாளைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட உள்ளது. குறித்த நிகழ்வானது வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் மாலை 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. குறித்த நூலில் அரசியல் கட்டுரைகள் இடம்பெற உள்ளதோடு இது நூலாசிரியரின் 2வது நூல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்முனை நகர் பிரதேசத்தில் உள்ள ஒரு வழிப்பாதை இருவழிப்பாதையாக இன்று உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. திகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரீஸின் வேண்டுகோளுக்கிணங்க குறித்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் டமாஸ் நகை மாளிகை சந்தியிலிருந்து ஹொமர்சல் வங்கி வரையான ஒரு வழிப்பாதை இருவழியாக மாற்றப்பட்டு பொது போக்குவரத்திற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை மற்றும் கனிம வள அகழ்வுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய திட்டம். இந்தியாவை உரசும் வகையில் சுமந்திரன் அறிவிப்பு. அரசு தலைவர் தேர்தலில் சரத் பொன்சேகாவின் களமிறக்க முடிவுக்கு சஜித் அணி எதிர்ப்பு. தமது அணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவதான செய்திக்கு மறுப்பு. பௌத்த மதத்தை நிந்தித்தால் கடும் நடவடிக்கைகள் பாயம். வெசாக் தினத்தில் ஸ்ரீலங்கா பௌத்த சாசன அமைச்சு எச்சரிக்கை. உலக சமையல் கலையில் வென்ற ஈழத்தமிழ் பூர்வீக பிரினுக்கு குவியும் வாழ்த்து. பிரித்தானியாவின் மாஸ்டர் ஷெஃப் வாகேரான தொழில்துறை மிருக வைத்தியர். பிரித்தானியாவின் ஜூலை மாத பொதுத் தேர்தலுக்கான பரப்புரைகள் ஆரம்பம். நாட்டின் குழப்பங்கள் முடியும் தருணம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். தைவானை சுற்றி வளைத்து மேற்கொள்ளப்படும் படைய பயிற்சியால் பதற்றம். சீனாவை விட்டு பிரிய நினைத்ததால் படைய நடவடிக்கை எனவும் எச்சரிக்கை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.